வணக்கம், இது உங்களிடம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரே வீடியோவில் 4 இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். 4 இடங்களுமே திண்டுக்கல் மாவட்டம் நெலக்கோட்டை அப்புறம் வத்தலகுண்டு சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் 16 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துக்குள்ளே இருக்கிற இடங்களை தான் பார்க்க போகிறோம். 1.25 ஏக்கர்லேருந்து 11 ஏக்கர் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிற முதல் இடம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 25 சென்ட். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நெலக்கோட்டை தாலுக்காவில் இருக்கிற பல்லவட்டிங்கிற ஊர்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது. இந்த இடமும் ஒரு சின்ன ஊரை ஒட்டியே இருக்குது. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து நெலக்கோட்டை 6.5 கிலோமீட்டர் தூரத்துலேயும், திண்டுக்கல் 32 கிலோமீட்டர் தூரத்துலேயும், மதுரை 39 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. இந்த இடம் வெறும் காலி இடம் தான். இந்த இடத்துல கிணறு, இபி, போர் எதுவும் கிடையாது. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஃப்ளாட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த இடம் ஒரு சின்ன ஊரை ஒட்டிய ஊரோட எண்டில் இருக்குது. இந்த இடத்துக்கு 23 அடி பாதை இருக்குது, ரெக்கார்ட் பாதை இருக்குது. தார் ரோட்லேருந்து வெறும் 100 மீட்டர் தூரத்துலேயே இந்த இடம் இருக்குது. இந்த இடத்தோட மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண். இந்த இடத்துக்கு இந்த இடத்தோட ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 16 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. மொத்தம் 1 ஏக்கர் 25 சென்ட் இருக்குது. மொத்தமாக 20 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. இதுதான் இந்த இடத்தோட வரைபடம். ஊரை வெட்டிய ஒரு அளவாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூட்டபுளான இடம். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 80 சென்ட். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெலக்கோட்டையிலேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தூரத்துலையும், வத்தலகுண்டுலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. இந்த இடத்துக்கு தார் ரோடு இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நெலக்கோட்டை டு அணப்பட்டி போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு 4.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே நெலக்கோட்டை டவுன் வந்துடும். 33 கிலோமீட்டர் திண்டுக்கல் இருக்குது. மதுரை 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த இடத்துக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் 300 அடி இருக்குது. டெட் எண்டு தான். அதுக்கப்புறம் ரோடு கண்டினியூ ஆகாது. இந்த இடத்தோட உங்களுக்கு ரோடு முடிஞ்சிடும். இந்த இடம் பார்த்திங்கன்னா வெறும் காலி இடம் தான். கிணறு, இபி, போரு சர்வீஸு எதுவும் கிடையாது. மண் செம்மண். இந்த ஏரியா சைடெலாம் அதிகமாக பூச்செடி தான் போடுவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சென்ட் ஃபேக்ட்ரிக்கு பூச்செடி வைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல இடம். ரெண்டாவது கோழி பண்ணையெல்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு சூட்டபுளான இடம். பக்கத்துலேயே நிறையா கோழி பண்ணைங்களும் இருக்குது. இந்த இடத்துக்கு இந்த இடத்தோட ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 16,50,000 ரூபாய் கேட்குறாங்க. மொத்தம் 3 ஏக்கர் 80 சென்ட் இருக்குது. விலை நெகோஷியபிள் தான். இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா விலை குறைச்சி பேசிக்கலாம். இடம் மேடு பள்ளம் இல்லாத சமமான பகுதி தான். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 90 சென்ட். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டுலேருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இந்த இடம் கிணறு, ஃப்ரீ இபி, போரோடு வந்திருக்கு. 23 அடி ஃப்ளாட் பாதையோடு இந்த இடம் இருக்குது. இந்த இடம் திண்டுக்கல்லேருந்து ஒரு 39 கிலோமீட்டர் தூரமும், கொடைக்கானல்லேருந்து ஒரு 52 கிலோமீட்டர் தூரமும் வரும். இந்த இடத்துக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் 23 அடி மண் பாதையில் தான் போகணும். ஃப்ளாட் பாதை அது. இந்த ஏரியாவில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண். ஃப்ளாட்டு பாதை நல்ல ஒரு அகலமான பாதை தான். 2 பக்கமும் கல் வண்டி இருக்கிறாங்க. இந்த பாதை இடத்து வரைக்கும் போயிடும். இடத்துல இப்போதைக்கு விவசாயம் எதுவும் பண்ணலை. இடத்துல வேப்ப மரங்களும் மஞ்சள் நெத்தி மரங்களும் தான் இருக்குது. இடம் எல் ஷேப்பில் இருக்கும். சமமான பூமி தான், மேடு பள்ளங்கள் கிடையாது. இடத்துல கிணறு இருக்குது, ஃப்ரீ இபி இருக்குது, அப்புறம் ஒரு போர் ஒன்று இருக்குது. இந்த இடத்துக்கு இந்த இடத்தோட ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 20 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. விலை நெகோஷியபிள் தான். இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா விலை குறைச்சி பேசிக்கலாம். இப்போ தான் இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்த ஒட்டி இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
அடுத்து பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா 11 ஏக்கர் 75 சென்ட். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டையிலேருந்து ஒரு 6.25 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குது. நிலக்கோட்டை டு செம்பட்டி போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த இடம் வந்துடும். இந்த இடம் பார்க்குறதுக்கு பாஸ் ஷேப்பாக இருந்தாலும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த இடத்துக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த இடம் திண்டுக்கல்லேருந்து 24 கிலோமீட்டர் தூரத்துலையும் மதுரையிலேருந்து 51 கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு 600 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. இந்த இடத்துக்கு நடுவில் ஓடை இருக்குது. ஓடை இருந்தாலும் ஓடைக்கு 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு இருக்குது. அதாவது ஓடையை கிராஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு இல்லை, தார் ரோடே இருக்குது. இடம் வந்து நல்ல ஒரு செம்மண் பூமி, சரள கற்கள் கலந்த பூமி தான். இந்த ஏரியா அவரைக்காய்க்கு ஃபேமஸான ஏரியா. இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் அவரைப்பந்தல் தான் அதிகமாக போடுவாங்க. இந்த தோட்டத்துக்கு 2 பக்கமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவரைப்பந்தலாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடம் விவசாயம் எதுவும் பண்ணாமல் காலி இடமாக தான் இருக்குது. இந்த இடத்துல கிணறு ஒன்று இருக்குது, ஃப்ரீ இபி ஒன்று இருக்குது. கிணறு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த இடம் கோழி பண்ணைகள் அமைக்கிறதுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கும் ஏற்ற நிலம் தான். இந்த இடத்தோட ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 17 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தான். இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா விலை குறைச்சி பேசிக்கலாம். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். என்னோடய அடுத்த வீடியோவில் கொடைக்கானல் மலை அடிவாரத்துலேயும் சிறுமலையிலையும் செம்பட்டி பக்கத்துலேயும் போட்டிருக்க ஒரு 4 ஃபார்ம் லேண்டை அப்லோட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களிடம் சேனல். தேங்க்யூ.